ஆமை வடிவில் இருந்த அந்த பரம்பொருள் மேற்கு நோக்கி நீரை விட்டவுடன் வாயு கிளம்பி வந்தார். பிறகு ஆருணகேத்துவானவர் வடக்கில் நீரை விட்டார். இந்திரனே கிளம்பி வருவாயாக என்று கூறினார். அதனின்று இந்திரன் உண்டானான். அது வடக்கு திக்காக மாறியது. பிறகு ஆருணகேத்துவானவர் நடுவில் நீரை விட்டார். பூஷா தேவனே கிளம்பி வருவாயாக என்று கூறினார். அதனின்று பூஷாவானவர் உண்டானார். பிறகு ஆருணகேத்துவானவர் மேல் நோக்கி நீரை விட்டார். தேவர்களே கிளம்பி வாருங்கள் என்று கூறினார். அதனின்று தேவர்களும் மனிதர்களும் பித்ருக்களும் கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் உண்டாயினர். இது மேல் திக்காக இருந்தது. எந்த நீர்த்திவலைகள் சிதறி விழுந்தனவோ அவற்றினின்றும் அசுரர்களும் ராட்சசர்களும் பைசாசர்களும் உண்டாயினர். அதனால் அவர்கள் தாழ்மையடைந்தனர். சிதறிய திவலைகளில் இருந்து அவர்கள் உண்டானார்கள் அல்லவா? அது குறித்து நாம் சிந்திப்போம்.